Hi friends, I am Priya. Welcome to our channel Prano Spoken English. Friends, இன்னைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா perfect tense பற்றி தான் பார்க்க போகிறோம். perfect tenseனால் என்ன, perfect tense மொத்தம் எத்தனை வகை இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பெர்ஃபெக்ட் டென்ஸ். பெர்ஃபெக்ட் டென்ஸ் மொத்தம் எத்தனை டைப் இருக்குது? மொத்தம் 3 வகை இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாமா? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன? ஓகேவா? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் கடந்த காலத்தில் நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை பற்றி நிகழ்காலம், அதாவது ப்ரெசண்டில் தொடர்பு படுத்தி பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதைத்தான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்கிறோம். இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ இந்த 2 சென்டென்ஸ் இருக்குது. இதில் எது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், நான் நல்லா சமைத்திருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் நல்லா சமைத்தேன். இந்த 2 சென்டென்ஸில் எது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்? பாருங்கள், செகண்ட் ஒன் பாருங்கள், நான் நல்லா சமைத்தேன் முடிஞ்சு போயிடுச்சு. இது என்ன சென்டென்ஸு? அப்போ முடிஞ்சு போன சென்டென்ஸ் என்ன சொல்லுவோம்? என்ன டென்ஸில் வரும்? இது பாஸ்ட் டென்ஸில் வரும். எதில் வரும்? பாஸ்ட் டென்ஸில் வரும். பாருங்கள், நான் நல்லா சமைத்தேன். அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நடந்திருக்கலாம், இல்லை ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட நடந்திருக்கலாம். நாமளே சொல்லுவோம் பார்த்தீங்களா பேச்சு வழக்கில், நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிரியாணி செஞ்சேன், ரொம்ப நல்லா சமைச்சேன் முடிஞ்சு போச்சு. அதுதான். இதில் ஏதோ தொடர்புபடுத்தி பேசியிருக்காங்களா? இல்லை, அதுதான். ஆனால் அந்த ஃபஸ்ட் ஒன்றில் பாருங்கள், நான் நல்லா சமைத்திருக்கிறேன் இதில் பாருங்கள், முடிஞ்சு போன ஒரு விஷயத்த ப்ரெசண்டில் தொடர்புபடுத்தி பேசியிருக்கிறாங்க. இருக்கிறேன், இந்த மாதிரி சென்டென்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? கிளியராக இருக்கா? இப்போ இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். வாங்க பாருங்கள், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா பார்க்கலாமா? ஐ, வி, யூ, தே இது எல்லாமே சப்ஜெக்டில் வந்துச்சுன்னா have plus verb 3. he, she, it, names இது எல்லாமே சப்ஜெக்டில் வந்துச்சுன்னா has plus verb 3. ஓகேவா? இந்த have, hasனா என்னது? இதெல்லாம் என்னது? இதுதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்பிங் verb, auxiliary verbனு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது verb 3னா என்னது? verb 3னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஈட்னு சொல்லுவோம். அது verb 1. verb 2 என்னது? ate. அப்போ verb 3 என்னது? பாருங்கள், eaten. சாப்பிட்றதுக்கு இங்கிலீஷில் ஈட்டுன்னு சொல்கிறோம். verb 1னா eat. verb 2 past tenseல என்ன சொல்லுவோம்? ate. verb 3 என்னது? eaten. அதே இது பாடுறதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்? சிங்குன்னு சொல்லுவோம். சிங்கோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? sang. இப்போ V3 ஃபார்ம் என்னது? sung. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சமைக்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம்? குக்னு சொல்லுவோம். அப்புறம் அதோட பாஸ்ட் டென்ஸ் குக்டு, அதோட ஈடி ஆட் ஆக வரும். V3 ஃபார்ம் என்னது? குக்டு, இதோட ஈடி தான். இப்போ எல்லாத்துக்குமே ஈடி ஆட் ஆகுமா? கிடையாது. ஒவ்வொன்றும் ஈடி வரும், மற்ற எல்லாமே டிஃப்ரென்ஸாக இருக்கும். வர்றதுக்கு இங்கிலீஷில் என்னது? கம். அதோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? கேம். V3 ஃபார்ம் என்னது? கம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஈஸியாக இருக்கா? இது நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டுமே நம்ம பெர்ஃபெக்ட் டென்ஸை ஈஸியாக கற்றுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், போகிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? கோன்னு சொல்லுவோம். அதோட பாஸ்ட் டென்ஸ் வெண்ட். தேர்ட் ஃபார்ம் என்னது? கான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? சீ. அதோட பாஸ்ட் டென்ஸ் saw. தேர்ட் ஃபார்ம் என்னது? seen. இப்போ தூக்கி வீசி எறியுது சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? த்ரோ. பாஸ்ட் டென்ஸ் என்ன சொல்லுவோம்? த்ரூ.
தேர்ட் ஃபார்ம் என்னது த்ரோன். வளர்ச்சி அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் க்ரோ. பாஸ்ட் டென்ஸில் க்ரூ. தேர்ட் ஃபார்மில் என்ன சொல்லுவோம் க்ரௌண்ட். ஃபீல் பண்ணாத ஃபீல் அதை நம்ம எப்படி சொல்லுவோம் ஃபீல்ங்கிறத பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்லுவோம் ஃபெல்ட். தேர்ட் ஃபார்மில் ஃபெல்ட். விளையாடுறதுக்கு இங்கிலீஷில் பிளேன்னு சொல்லுவோம். அதோட பாஸ்ட் டென்ஸ் பிளேடு. தேர்ட் ஃபார்ம் என்னது பிளேட். இது தாங்க. இதை நம்ம கண்டிப்பாக படிக்கணும். இதை படித்தா மட்டுமே இது எப்படியாவது நீங்கள் மெமரி பண்ணணும். மெமரி பண்ணால் மட்டுமே நம்ம அந்த பெர்ஃபெக்ட் டென்ஸை ஈஸியாக கற்றுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாமா? அவள் வந்திருக்கிறாள். அவள் வந்திருக்கிறாள். அவள் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில் ஷீ. அப்போ சி சப்ஜெக்டில் ஷீ வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணுவோம் ஹாவ் யூஸ் பண்ணுவோம் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போது நம்ம ஸ்ட்ரக்சரை பார்க்கணும். ஷீ எங்கே இருக்குது இந்த இருக்குது. ஷீ வந்தால் என்ன பண்ணும் ஹேஸ். வர்றதுக்கு இங்கிலீஷில் என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கம்னா என்னது வர்றது. கம்மோட பாஸ்ட் டென்ஸ் என்னது கேம். அப்போது தேர்ட் ஃபார்ம் என்னது கம். She has come. She has come. அவள் வந்திருக்கிறாள். அவள் வந்திருக்கிறாள். அவ்வளோதாங்க. இது அவன் வந்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு என்னது அவன் வந்தால் எப்படி ஹீன் வரும். ஹீக்குமே என்னது ஹேஸ் தான் வரும். அப்போது he has come. அவ்வளோதாங்க. இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். நான் மதுரைக்கு போயிருக்கிறேன். நான் மதுரைக்கு போயிருக்கிறேன். இதை எப்படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லலாங்கிறத பார்க்கலாமா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலுமே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள். நான் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் ஐ. சப்ஜெக்டில் ஐ வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும் ஐ வந்தால் என்ன பண்ணணும் ஹாவ். என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும் ஹாவ்ங்கிற ஒரு ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ண போகிறோம். ஐ ஹாவ். போகிறதுக்கு இங்கிலீஷில் என்னது கோ. அப்போது கோவோட தேர்ட் ஃபார்ம் என்னது பாருங்கள். கோவோட தேர்ட் ஃபார்ம் என்னது கான். ஐ ஹாவ் கான் எங்கே மதுரைக்கு. இக்கு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் டூ. லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருக்கோம். இக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் டூங்கிறத போடணும். மதுரை. பாருங்க. ஐ ஹாவ் கான் டு மதுரை. நான் மதுரைக்கு போயிருக்கிறேன். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போடுறோம். சப்ஜெக்டில் என்ன வருதோ அதை நம்ம ஃபார்முலாவில் பார்க்கணும். ஐ வந்திருக்கு. அப்போது ஐ வந்தால் நம்ம என்ன பண்ணணும் ஹாவ் பண்ணணுமா ஹேஷ் பண்ணணுமா ஃபார்முலாவில் செக் பண்ணுறோம். ஐன்ஸ்னா என்ன பண்ணணும் ஹாவ்ங்கிறத போட போகிறோம். போட்டாச்சு. அப்போது போகிறதுக்கு இங்கிலீஷில் என்னது கோ. அப்போது கோவோட தேர்ட் ஃபார்ம் என்னது கோவோட தேர்ட் ஃபார்ம் என்னது கான். கான் போட்டாச்சு. எங்கே போகிறாங்க மதுரைக்கு. இக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் டூ போடணும். போட்டாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது மதுரை. அவ்வளோதாங்க. ஐ ஹாவ் கான் டு மதுரை. ஐ ஹாவ் கான் டு மதுரை. நான் மதுரைக்கு போயிருக்கிறேன். ஈஸியாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப சிம்பிள் தாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நான் அவனை பார்த்திருக்கிறேன். நான் அவனை பார்த்திருக்கிறேன். நான் அதை எப்படி சொல்லுவோம் ஆல்ரெடி லாஸ்ட்லேயே பார்த்தோம். என்னது நான் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் ஐ. சப்ஜெக்டில் ஐ வந்தால் என்ன பண்ணணும் என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ண போகிறோம் ஹாவ்ங்கிற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஐ ஹாவ். பார்க்குறதுக்கு இங்கிலீஷில் என்னது சி. ஓகே. அப்போது சியோட தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது பாருங்கள். சி சா சீன். சி சா சீன். அப்போது சியோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேர்ட் ஃபார்ம் என்னது சீன். ஐ ஹாவ் சீன். ஐ ஹாவ் சீன். யாரை பார்த்தாங்க அவனை. அவனை அப்படிங்கும்போது எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில் ஹிம். I have seen him. I have seen him.
நான் அவனை பார்த்திருக்கிறேன். ஓகேவா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அவள் காலை உணவு சமைத்திருக்கிறாள். அவள் காலை உணவு சமைத்திருக்கிறாள். அவள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஷீ. சப்ஜெக்டில் ஷீ வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஃபார்முலாவை பாருங்கள். ஷீ வந்தால் என்ன பண்ணணும்? ஹேஸுங்கிற ஆக்ஸிலரி வெர்ப் போட போகிறோம். ஷீ ஹேஸ். சமைக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? குக். அப்போது குக்கோட தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? குக்டு. அதோட ஈடி ஆகாது. ஈடி ஆட் ஆகுதா? அவ்வளோ. ஷீ ஹேஸ் குக்டு. அவ்வளோதானா? பேலன்ஸ் என்ன இருக்குது? காலை உணவு. காலை உணவு அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? பிரேக்ஃபாஸ்ட். பாருங்க, ஷீ ஹேஸ் குக்ட் பிரேக்ஃபாஸ்ட். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போடுறோம். சப்ஜெக்ட் போட்டதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்றாற் போல் ஆக்ஸிலரி வெர்ப் என்னவோ அதை போடுறோம். அப்புறம் வேர்ப் பார்க்குறோம். வேர்ப்போட தேர்ட் ஃபார்மை போடுறோம். அவ்வளோ. பேலன்ஸ் என்ன இருக்கும்? அவ்வளோதான். ஷீ ஹேஸ் குக்ட் பிரேக்ஃபாஸ்ட். அவள் காலை உணவு சமைத்திருக்கிறாள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். என் அக்கா வந்திருக்கிறாள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்கள் அக்கா வந்திருக்கா. அக்கா காலையிலே வந்திருப்பாங்க, மதியமே வந்திருப்பாங்க. நம்ம சொல்கிறது முடிஞ்சு போச்சு, ஆனால் சொல்லுவோம் எங்கள் அக்கா வந்திருக்கா. அதுதாங்க. இப்போ என் அக்கா இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? மை சிஸ்டர். என்ன போடணும்? மை சிஸ்டர். நேம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஹேஸ். வர்றதுக்கு இங்கிலீஷில் என்னது? கம். ஓ, கம்மோட தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? பாருங்க, கம் தான். மை சிஸ்டர் ஹேஸ் கம். ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கு பாருங்களேன். மை சிஸ்டர் ஹேஸ் கம். எங்கள் அக்கா வந்திருக்கா. நேம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா என்ன போட போகிறோம்? என் அக்கா அப்படிங்கிறத மை சிஸ்டர். நேம்ஸ் எல்லாம் வந்தால் என்ன போடுவோம்? ஹேஸுங்கிற ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் போட போகிறோம். அப்புறம் வேர்ப் என்ன? வந்திருக்கிறது. வர்றதுக்கு இங்கிலீஷில் என்னவோ அதோட தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வர்றதுக்கு இங்கிலீஷில் என்னது? கம். அதோட தேர்ட் ஃபார்ம் கம் தான். அதை போடுறோம். அவ்வளோதாங்க. மை சிஸ்டர் ஹேஸ் கம். ஓகேவா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். நாங்கள் எங்கள் ஆசிரியருடன் பயணம் செய்திருக்கிறோம். நாங்கள் எங்கள் ஆசிரியருடன் பயணம் செய்திருக்கிறோம். நாங்கள் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? வி. வி. வி வந்தால் என்ன ஆக்ஸிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும்? பாருங்கள், ஃபார்முலா பாருங்கள். வி வந்தால் என்ன பண்ணணும்? ஹாவ். வி ஹாவ். பயணம் செய்திருக்கிறோம். பயணம் அதை எப்படி சொல்லுவோம்? ட்ராவல்னு. அதாவது பயணம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ட்ராவல்னு சொல்லுவோம். அப்போது ட்ராவல் போட்டாச்சு. கரெக்டா? ட்ராவலோட தேர்ட் ஃபார்மை தான் இங்கே நம்ம பண்ணணும். பாருங்கள், B3 தான் போடணும். அப்போது ட்ராவலோட தேர்ட் ஃபார்ம் என்னது? ட்ராவல்டு. ட்ராவல்டு. யார் கூட? வி ஹாவ் ட்ராவல்ட். யார் கூட பயணம் செய்தாங்க? எங்கள் ஆசிரியருடன். ஆசிரியருடன். உடன் அப்படின்னு வந்தால் என்ன பண்ணணும்? வித். வித் யார் கூட? எங்கள் ஆசிரியர். அவர் டீச்சர். We have traveled with our teacher. ஓகேவா? We have traveled with our teacher. ஃபர்ஸ்ட் என்ன போட போகிறோம்? நாங்கள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் இருந்து வி. வி வந்தால் என்ன ஆக்ஸிலரி யூஸ் பண்ண போகிறோம்? ஹாவுங்கிற ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் பயணம், இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயணங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ட்ராவல். அப்போது இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? என்ன ஃபார்ம்? B3 ஃபார்ம். அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போது ட்ராவலோட verb 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? ட்ராவல்டு. ட்ராவல்டு போட்டாச்சு. யாருடன்? எங்கள் ஆசிரியருடன். உடன் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? வித்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். வித். எங்கள் ஆசிரியர். அவர் டீச்சர்.
அவ்வளோதாங்க. we have traveled with our teacher. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நான் அவளை பார்த்திருக்கிறேன். நான் அவளை பார்த்திருக்கிறேன். இதை எப்படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.